வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜெயிக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து தெர்மோடைனமிக்ஸில் ஒரு யூனிட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் யூனிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். ஒர்க் டன் வேரியஸ் ப்ராசஸில் வந்து என்னென்ன வந்து ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒர்க்கு வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து யூனிட்னு பார்த்துருக்கோம். ஜூல்னு நம்ம சொல்லுவோம். நியூட்டன் மீட்டரை வந்து ஜூல் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஒர்க் டன் ஒரு சிஸ்டம்னால ஒர்க் டன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாகவும், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஒர்க் டனை கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் அப்படின்னும் சொல்லுவோம். ஒர்க் டன் பை த சிஸ்டம் பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் வந்து நெகட்டிவ். அப்படியே வந்து ஹீட்டுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒர்க்கு வந்து பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். பாத் ஃபங்க்ஷன்னா என்ன, பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, என்னன்னு நம்ம வந்து போன கிளாஸ்லேயே பார்த்தோம். பாயிண்ட்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து அதோட டெம்பரேச்சர் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒர்க் இன்ட்ராக்ஷனோ ஹீட் இன்ட்ராக்ஷனையோ வந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சொல்ல முடியாது. அதோட பாத்தை பேஸ் பண்ணி, அதோட பாத் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வந்து பாத் ஃபங்க்ஷனுங்கிறது இம்பர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல், பாயிண்ட் ஃபங்க்ஷனுங்கிறலாம் அது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸை வந்து எப்படி வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸில் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் எப்படி வந்து நம்ம எழுதலாம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் பிடிவி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்கே பாருங்கள் பிவி டயக்ராம்ஸ் இருக்குது. ப்ராசஸ் 1 to 2 இருக்குது. அதில் ஏரியா அண்டர் த பிவி டயக்ராம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஆஃப் பிடிவி எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து க்ளோஸ்டு சிஸ்டத்தில் தான் போடலாம். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் தான் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்சபிள் ப்ராசஸாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ஷுட் கிராஸ் தி பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணி வந்திருக்கணும். வெளியில் ஏதாவது வந்து ஒர்க் நடந்திருக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து இன்டெக்ரல் பிடிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிவி பவர் கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது பிவி டயக்ராம்லேருந்து வேரியஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் ப்ராசஸ் ஆன் பிவி டயக்ராம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ v பவர் 0 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இன்ஃபினைட்லி, கே இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினைட், அதை அவங்க வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு 1. இதை கே இஸ் ஈக்குவல் டு காமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அடியாபேட்டிக். அது வந்து கீழே வரும். இந்த டெம்பரேச்சருக்கும் அடியாபேட்டிக்கும் நடுவில் அந்த லைன் இப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிட்ரோஃபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கிராஃப் மாதிரி கொடுத்து இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏபிசிடின்னு ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் ஒர்க் இன் வேரியஸ் ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்மளை சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ரயில்வே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், அதர் நேம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோபாரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்டெக்ரல் ஆஃப் பிடிவின்னு பார்த்தோமா. ஸோ W1 ஒர்க் டன் 1 to 2 பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2 வரையும் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா P இன்ட்டு V2 மைனஸ் V1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். PV இஸ் ஈக்குவல் டு MRT, அந்த நம்மளுக்கு கேஸ் ஈக்குவேஷன்ஸ் தெரியுமா. ஸோ அதனால் MR T2 மைனஸ் T1 அப்படின்னு எழுதலாம். ஸோ P இன்ட்டு V2 மைனஸ் V1, அப்படி இல்லைனா MR டி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா MR T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் எந்த ஒரு ஒர்க் டன்னும் நடக்காது. ஸோ அங்கே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஒர்க் டன் வந்து இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். P1 V1 ln P1 டிவைடட் பை P2, இதுதான் வந்து அந்த ஒர்க் டனோட ஃபார்முலா. ஸோ அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா PV இஸ் ஈக்குவல் டு MRT. ஸோ PVக்கு பதிலாக MRT ln P1 பை P2. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் கேட்டாங்கன்னா V2 பை V1. ஏன்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அந்த PV இஸ் ஈக்குவல் டு MRT ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப அந்த ஈக்குவேஷன்ஸில் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஒரு வேல்யூஸ் எழுதலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடியாபேட்டிக் ப்ராசஸில் வெளியில் எந்த ஒரு ஹீட் இன்ட்ராக்ஷன்ஸும் வெளியில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டாக ஐசோலேட்டடாக இருக்கும் தான், அதை வந்து அடியாபேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்னா P1V1 மைனஸ் P2V2 டிவைடட் பை காமா மைனஸ் 1. அது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், காமா மைனஸ் 1. அப்படி இல்லை அப்படின்னா எம்ஆர் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா எம்ஆர் T1 மைனஸ் T2 டிவைடட் பை காமா மைனஸ் 1. இந்த காமாவுக்கு பதிலாக n போட்டோம் அப்படின்னா அது வந்து பாலிட்ரோஃபிக் ப்ராசஸ். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாலிட்ரோஃபிக்னா என்ன, அடியாபேட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வரையும் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டத்தில் பார்த்தோம் இன்டெக்ரல் பிடிவி. இதே வந்து க்ளோஸ்டு சிஸ்டத்தில் வந்து இன்டெக்ரல் பிடிவி. ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் சிஸ்டத்தில் வந்து dw இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் விடிபி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அங்கே வந்து என்ன பார்த்தோம், பிவி டயக்ராமுக்கு கீழே வரைஞ்சிருந்தாங்களா, வால்யூமுக்கு நேராக வரைஞ்சிருந்தாங்களா. ஸோ இங்கே வந்து எதுக்கு நேராக வரைஞ்சிருக்காங்க, பிளாட்டிங் ஆன் தி ப்ரெஷர் ஆக்சிஸில் வரைஞ்சிருக்காங்களா. ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் ஒர்க் இஸ் அப்டைன்ட் பை பிளாட்டிங் இன் வால்யூம் ஆக்சிஸில் போடுவோம். இதே வந்து ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா ப்ரெஷர் ஆக்சிஸில் போடுவோம். ஸோ அதனால தான் வந்து மைனஸ் வி இன்ட்டு டிபி அப்படின்னு சொல்லி போகிறோம். இன்டெக்ரலாக விடிபி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா போத் எனர்ஜியும் மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹீட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஈக்குவேஷன். Q இஸ் ஈக்குவல் டு mc∆T அப்படின்னு சொல்லுவோம். மாஸு, சிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, டெல்டிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஹீட் அவுட் ஆஃப் த சிஸ்டம், ஹீட்டை வந்து வெளியில் போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்லுவோம். வைல் ஹீட் இன்டு த சிஸ்டம், நம்ம வந்து ஹீட்டை உள்ள கொடுத்தோம் அப்படின்னா பாசிட்டிவ். ஹீட் வெளியில் போச்சுன்னா அது தேவையில்லாதது தானே. ஹீட் வெளியில் போகிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டும் ஒர்க்கும் வந்து பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹீட்டுங்கிறது வந்து பாத் ஃபங்க்ஷன், இம்பர்ஃபெக்ட் இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காமா இஸ் ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை சிவி. சிபிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஏருக்கான இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காமா இஸ் ஈக்குவல் டு 1.4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து சிபிங்கிறது என்ன அப்படின்னா 1.008 கிலோஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிவி வேல்யூ என்ன அப்படின்னா 0.728 கிலோஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆறுங்கிறது சிபி மைனஸ் சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா 0.287 கிலோஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். ஸோ இதான் வந்து இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த மேடிசி புக்கில் இதான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை இந்த பேசிக்காக வந்து இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஜேஇ லெவலுங்கிறனால கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக வந்து நிறையா கேட்பாங்க. இந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் வந்து மேடிசி புக்கை படிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்கே ஜெயின் புக்கை எடுத்து 1 மார்க் பாருங்கள், ஆர்எஸ் குருமி எடுத்து 1 மார்க் பாருங்கள். அதே மாதிரி கேட் ஓல்டு கொஸ்டின்ஸில் இந்த தியரி கொஸ்டின்ஸாக உள்ளது பாருங்கள். ஐஏஎஸ் ஓல்டு கொஸ்டின்ஸில் உள்ள தியரி கொஸ்டின்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த எஸ்எஸ்சி ஜேஇ வேறு எக்ஸாம்னா இஸ்ரோ எக்ஸாமில் உள்ள மெக்கானிக்கல் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா இதை தாண்டி அவங்க கொஸ்டின் கேட்குறது ரொம்ப அப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது டஃப் லெவல் கொஸ்டினாக ஆயிரும். ஸோ இந்த பேசிஸில் உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக இப்போ வந்து தெர்மோடைனமிக்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டு தான் ஆகணும். அஸ் சிலபஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி நம்ம இவ்வளோ இந்த எல்லா புக்லேயும் நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்துருந்தாலே நம்ம ஒரு 7 to 8 மார்க்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸில் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க்கு, இந்த ஹீட்டு, ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை படிக்கிறவங்களுக்கு ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.